பகல்காம் தாக்குதலில் ஏப்ரல் 22ஆம் தேதி 26 அப்பாவி பொதுமக்களை கொன்ற தீவிரவாதத்துக்கான கொடிய பதிலடியாக இந்திய முப்படை இராணுவமும் இணைந்து மே 7ஆம் தேதி நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் பயங்கரவாத உள்கட்டமைப்பை தாக்கினர். குறிப்பாக இந்திய இராணுவம் 9 தீவிரவாத தளங்களை தாக்கியதாகவும் பாகிஸ்தான் இராணுவ தளங்கள் எதுவும் தாக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து கர்னல் சோஃபியா குரேஷி செய்தியாளர்களை சந்தித்த போது பாகிஸ்தான் இராணுவ தளங்கள் எதுவும் குறிவைக்கப்படவில்லை. மே 7ஆம் தேதி நள்ளிரவு 1:05 மணி முதல் 1:30 மணி வரை 25 நிமிடங்களுக்கு 9 தீவிரவாத முகாம்களும் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டன. நம்பகமான உளவுத்துறை தகவலின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. குறிப்பாக சியால்கோட்டில் உள்ள தீவிரவாத முகாம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்லி தீவிரவாத முகாம் குண்டுவீசி அளிக்கப்பட்டது. மொத்தமாக பகவல்பூர், முசாராபாத், கோட்லி, முரிட்கே, பர்னாலா, தெக்ரா கலன் உள்ளிட்ட 9 தீவிரவாத முகாம்கள் ஏவுகணைகள் மூலமாக தாக்கி அளிக்கப்பட்டன. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபட்டால் அதை எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்றார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறும்போது, பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அப்பாவிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நீதி வழங்கும் வகையில் இந்திய இராணுவ படைகள் இந்த தாக்குதலை நடத்தின. இதில் 9 தீவிரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டு வெற்றிகரமாக அளிக்கப்பட்டன. பொதுமக்களின் வீடுகள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மற்றும் மக்கள் உயிர் பாதிக்கப்படாத வகையில் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன என தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோக்கள் இந்திய இராணுவத்தால் வெளியிடப்பட்டுள்ளது.